சீனாவில் அதிபராக இருக்கும் ஒருவர் பொதுவெளியில் தோன்றவில்லை என்றால் அதிகார மாற்றம் ஏற்படும் என்பது கடந்த கால வரலாறு. அதிபர் ஜி ஜின்பிங் என்ன ஆனார், எங்கே இருக்கிறார் என சீன அரசியலில் என்ன நடக்கிறது, யார் அடுத்த சீன அதிபர் என்பதற்கு பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். சீன அதிபர் ஜி ஜின்பிங் எங்கே? இந்த கேள்விதான் இப்போது சர்வதேச அளவில் கேட்கப்படுகிறது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களில் மிகவும் முக்கியமானவர் ஜி ஜின்பிங். சீனாவில் மக்களாட்சி கிடையாது. 1949 ஆண்டு அக்டோபர் 1 முதல் சீன கம்யூனிஸ்ட் கட்சிதான் சர்வ அதிகாரமும் கொண்ட ஒரே கட்சி. கட்சியின் உயர்மட்ட தலைவராக யார் வருகிறாரோ அவரே நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார். மாவோ சேதுங் நிறுவிய சீன கம்யூனிஸ்ட் கட்சி 1949 ஆண்டிலிருந்து அதிகாரத்தில் ஏகபோக உரிமையை இன்று வரை கொண்டுள்ளது. அரசு, காவல்துறை முதல் இராணுவம் வரை நாட்டின் முழு கட்டுப்பாடும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் கையில்தான் உள்ளது. பல சிறிய கட்சிகள் சீனாவில் இருந்தாலும் அவை கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிக்க கடமைப்பட்டுள்ளன. சீனாவில் தேசிய மக்கள் காங்கிரஸ் என்ற நாடாளுமன்றம் கட்சி தலைமையால் எடுக்கப்படும் முடிவுகளை கேள்வியே கேட்காமல் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. சீனா மீதான தேசப்பற்று என்பது சீன கம்யூனிஸ்ட் கட்சி மீதான பற்றுடன் இருப்பது என்று வலியுறுத்தப்படுகிறது. சீன மக்கள் குடியரசுக் கட்சியின் நிறுவன தலைவர்களில் ஒருவரும் மாவோ சேதுங்கின் நெருங்கிய நண்பருமான ஜூ ஷாங்ஷுவான் என்ற தலைவரின் மகன்தான் ஜி ஜின்பிங். 1974 ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த ஜி ஜின்பிங் படிப்படியாக உயர்ந்து 1980 பியூஜியான் மாநில ஆளுநர் ஆனார். தொடர்ந்து 2008 ஆண்டு சீனாவின் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். 2012 ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகிறார். அடுத்த ஆண்டு வந்த தேர்தலில் முதன்முறையாக நாட்டின் அதிபராகிறார். அதன் பிறகு 2018 ஆண்டு ஜி ஜின்பிங் வெற்றி பெற்று 2 முறை சீனாவின் அதிபராகிறார். ஒருவர் 10 ஆண்டுகள் மட்டுமே பொதுச் செயலாளராக இருக்க முடியும் என்பது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மரபு. கட்சி விதிகளில் திருத்தங்களை கொண்டு வந்து இந்த மரபை உடைத்த ஜி ஜின்பிங் 2023 ஆண்டு தொடர்ந்து 3வது முறையாக சீனாவின் அதிபராகிறார். 72 வயதான ஜி ஜின்பிங் கடந்த 13 ஆண்டுகளாக சீனாவின் அதிபராகவும் சீன இராணுவத்தின் தலைவராகவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறார். இப்போது பெரும் அரசியல் நெருக்கடியில் சிக்கியுள்ளார். கடந்த ஒரு வார காலமாக சீனாவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய அரசு நிகழ்ச்சிகளில் ஜி ஜின்பிங் கலந்து கொண்டாலும் அதிபருக்கான அணிவகுப்பு மரியாதை இல்லை. கடந்த ஜூன் 4 பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டரை ஜி ஜின்பிங் சந்தித்தார். ஜூன் 20 நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபரை சந்தித்தார். ஜூன் 24 சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங்கை சந்தித்தார். இந்த 3 முறை மட்டும்தான் ஜி ஜின்பிங் வெளியே வந்திருக்கிறார். தான் கவனித்து வந்த பல முக்கிய வேலைகளை தனது ஆதரவாளர்களுக்கு பிரித்து கொடுத்துள்ளார். உலகின் தவிர்க்க முடியாத சக்தியான ஜி ஜின்பிங்கை சீனாவின் அரசு ஊடகங்களிலும் காட்டப்படுவதில்லை. பிரேசிலில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிலும் ஜி ஜின்பிங் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் லீ கியாங்கை அனுப்பி வைத்தார். சீனாவுக்கு வருகை தரும் பிற வெளிநாட்டு தலைவர்களையும் அரசு விருந்தினர்களையும் அதிபருக்கு பதிலாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களே வரவேற்கிறார்கள். கூடுதலாக அதிபருக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. அவரது தந்தையின் கல்லறைக்கு கொடுக்கப்பட்டு வந்த அதிகாரப்பூர்வ அந்தஸ்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இப்படி சீனாவில் நடக்கும் செயல்கள் எல்லாம் ஜி ஜின்பிங்கை ஓரம் கட்டப்படுவதையே வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் விரைவில் சீன அதிபர் பதவி விலகலாம் என்று கூறப்படுகிறது. உண்மையில் சீனாவில் வேலையில்லா திண்டாட்டம் 15 விழுக்காட்டிற்கும் மேல் வளர்ந்து வருகிறது. ரியல் எஸ்டேட் துறையிலும் கடும் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் துறையிலும் கடும் வீழ்ச்சிதான். 50 லட்சம் கோடி டாலர் என்ற அளவில் நாட்டின் கடன் சுமை அதிகரித்துள்ளது. இதனால் நாட்டின் பொருளாதாரம் சரிவை கண்டுள்ளது. நாடெங்கும் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கின்றன. இவை அதிபர் பதவியிலிருந்து ஜி ஜின்பிங்கை விலக வைக்கிறது என கூறப்படுகிறது. அப்படி பதவி விலகும் பட்சத்தில் அதிபராக போவது ஜி ஜின்பிங்கின் ஆதரவாளர் வாங் யாங்கா அல்லது
மாஜி அதிபர் ஜிண்டோவோ ஆதரவு பெற்ற யுங்சியாவா என்பது மட்டும்தான் இப்போதைக்கு விடை தெரியாத கேள்வி. யார் அதிபராகும் வாய்ப்பு வந்தாலும் அதனால் இந்தியாவுக்கு பேராபத்து வர வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக சீனாவில் இப்படி ஆட்சி மாற்றம் வரும் சூழல் நேரும்போது பதவியில் இருக்கும் அதிபர் தரப்பினர் நெருக்கடிகளை மறைக்க மக்களை திசை திருப்பி விடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். குறிப்பாக தேவையே இல்லாமல் எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்துவார்கள். இது இந்தியாவுக்கு சவாலை ஏற்படுத்தக்கூடும். ஜி ஜின்பிங் அதிபராகும் முன்பு அப்போதைய அதிபர் ஜிண்டாவோ தரப்பும் இதையே தான் செய்தது. ஜி ஜின்பிங் பதவி போகும் நிலை வந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான எல்லை பிரச்சினை தலை தூக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன், வேணுகோபால்.